குடியுறலுக்கு வந்திருக்கா பிரான்ஸ்ல இருந்து உடுப்பு மூட்டையா? இப்போ நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு உடுப்பு தேவையில்லை, நாங்கள் இப்படி தாங்க போட்டோன்னு போகணும். சில நேரங்களில் விடிய காலமையில் நான் வந்து நாளம்பி கவிதாசை பார்த்தாலோ இல்லாட்டி கவிதாசலம்பி என்னையை பார்த்தாலோ காலமாக வந்து இந்த ஏசி வேலை செய்கிற படியம் வந்து சொன்னால் அண்ணா மேல ஒரு ஆள் படுத்துருக்குது, எனக்கண்டா சந்தேகமாக கிடக்கிறதுக்கு போய் பாருங்க வேண்டா ஆள் இருக்கோ தெரியல உயிரண்ட மாதிரி. அனுவுக்கும் ஒரு வீடு கட்டின அனுபவம் இருக்குல்லோ, அப்போ ஏதாச்சும் மாற்றம் செய்யணுமா? இல்லை ஏதாவது இந்த ஓட்ட இந்த இது இருக்குல்ல, இதுக்கு என்ன அடையணுமா? தம்பி அப்போ இதுக்கு வரணும் இல்லை இல்லைன்றாலும் எதுக்கு ஆக்கள் விழுந்துருவேன். ரைட், நல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காள். ஹோட்டலுக்கு ரைட், நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காளான்னு வந்து ஹோட்டலுக்கு வந்து என்ன இந்த காத்துக்கு வந்து இந்த கதவை என்ன செய்யணும்னு சொன்னால் புட்டிச்சு சும்மா சட்டப்பட அடிச்சு கதவை பழுதாப்படும். அதுக்கு தான் டக்குன்னு பார்த்து ஒரு டோர் க்ளோஸ். நாங்கள் நீங்கள் செய்ய மேற்பார்வை வேணுமெண்டா பார்ப்போம், படிவா செய்கிறீங்களா இல்லையா. வேலை செய்கிறவங்க யோசித்து செஞ்சு கொண்டு அந்தந்த நேரமே க்ளீன் பண்ணி விட்டால் எங்களுக்கு வேலை குறைவு. எல்லா ரூமுக்கும் ஏசியை பூட்டி போட்டு போய் மொட்டை மாடியில் படுக்க வேண்டியா. அதுதான் அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போதைக்கு பேரை மாற்றி தான் தம்பி சொல்லுவோம். நானும் ஏன்னா எனக்கே வெளியில் போவே அப்படிதான் யோசிக்குதுல. ஆனால் ஒரு மாதிரி வாரம் இல்லைன்னு சொல்கிறது என்னடா கேவலமாக போயிட்டீங்க அப்படின்டா என்ன செய்யறது, போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ நாங்கள் இதில் கேட்கக்கூடிய சுச்சுவேஷனும் இல்லை, உள்ளூர் தான் போகணும். இன்றைக்கி வந்து பக்கத்து கோயில் திருவிழா இன்றைய கடைசி போல் இருக்குது. நடு ரோட்டில் வந்து மேடை போட்டு இந்த மேடை கச்சேரி வந்து நடந்து கொண்டிருக்குது. அப்போ அதை வந்துட்டு ரசிக்கிற பல பேர் இருந்தாலும் இப்போ நாங்கள் வீடியோவில் காய்ச்சி கொண்டிருக்கக்குள்ள வந்துட்டு ஒன்றும் செய்யலாது. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி வீட்டு வேலைகள் சம்மந்தமாகவும் குடிபோதல் சம்மந்தமான அப்டேட்டுன்னு தான் வந்துட்டு தருவோம். காரணம் அதுக்காண்டி தான் நாங்களுமே வந்து இப்போ வெளியில் போக முடியாத நிலைமையில் வந்துட்டு வீட்டு வேலையை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கோம். ரைட், அப்படியே இருக்கு. இப்போ அணுவும் வந்திருக்கு. அது வந்து இப்போ அணு என்ன சொல்கிறது, கொஞ்சம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் உஷாராக போகிறதால வந்து அணுவும் வந்து பின்னேரங்களில் வந்து நின்று பார்க்குறது என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறது. அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்த்து நாங்கள் வந்துட்டு கதைப்போம். ரைட், ஸோ வந்து அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த அப்பியரன்ஸ் வெளித்தோட்டத்தை வந்து பார்க்குறது மில்ல யோசிக்கிறது மில்ல. காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி கூட நாங்கள் அதை பார்க்கல. இப்போ சில நேரங்களில் விடிய காலமையில் நான் வந்து நாளம்பி கவிதாசை பார்த்தாலோ இல்லாட்டி கவிதாசலம்பி என்னையை பார்த்தாலோ காலமாக வந்து இந்த ஏசி வேலை செய்கிற படியம் வந்து சொன்னால் அண்ணா மேல ஒரு ஆள் படுத்துருக்குது, எனக்கண்டா சந்தேகமாக கிடக்கிறதுக்கு போய் பாருங்க வேண்டா ஆள் இருக்கோ தெரியல உயிரண்ட மாதிரி. ஓங்கி போனோம் 6 விட்டு போனால் இப்படியே படுத்து கிடக்கிறான். படுக்க உண்டு என்னன்னு சொல்கிறடா அப்பா கடவுளே, அப்படி ஒரு படுக்க. ஏன்னா இரவு படுக்கக்குள்ளே 3 மணி இருக்கும். இந்த சப்போர்ட்டிங் கொண்டு கொலி போட்டு வந்துட்டு படுத்துனாங்களா, அப்போ சரியாக லேட் ஆகிடுது. அப்போ அந்த அலுப்பு வேலை அலுப்பு களைப்பு எல்லாம் சேர்த்து வந்துட்டு அப்படியே நிறுத்துற வந்து. ஸோ அந்த மாதிரி இப்போது நாங்கள் இப்போ உள்ளே போவோம், கடும் சவுண்டாக இருக்குது வந்து. இப்போ நாங்கள் வேலை செஞ்சு வந்துட்டு நாங்கள் கதைப்போம். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க சொன்னால் இப்போ வெளிச்சத்துக்காண்டி வந்து நாங்கள் இந்த ஜிப்சம் லைட் வந்து ஒரு 2-3 லைட் அங்கனைக்கு வந்துட்டு கொழுவி விட்டுருக்கோமே சொன்னால் வந்து இப்போ வெளிச்சத்துக்காண்டி வந்துட்டு வீட்டு வேலையானதுக்கூடிய வெளிச்சத்துக்காண்டி வந்துட்டு கொழுவி விட்டுருக்கோம். பெயிண்டிங் வேலை முடிஞ்ச அப்புறம் வந்துட்டு தூக்கி எல்லா லைட்டையும் வந்துட்டு கொழுவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிரைட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, வீடு ஃபுல்லாகவே வந்து என்ன சொல்கிறது சாமான் இருக்கிற மாதிரி, என்ன சொல்கிறது வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொருட்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இருக்குது. ஏனென்றால் அந்த வீடை உடைச்சி இதுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாம் வச்சதால் வந்துட்டு கால் படுற கை படுற இடம் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது சாமான் சாண்டி தான். அப்போ ஒன்றும் செய்யலாம். அது உண்மையை சொல்லணும்னு சொன்னால்
ஒரு வெளியில் போகிறது கூட போடுற குடுப்பு இல்லைடாப்பா. இந்த வேலையில சொல்கிறேன் இன்றைக்கு அம்மா சோபாவில் இடந்த மூட்டை வந்து அடைஞ்சு வச்சிருக்கேன் இந்த உடுப்பு மூட்டையா. இப்போ நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு உடுப்பு தேவையில்லை, நாங்கள் இப்படி தாங்க போட்டு போகணும், இப்படி தான் போட்டு போகணும். இன்றைக்கு அக்காவும் அம்மாவும் இந்த வேலை செய்தவீங்க. இது இப்போ ஆராட்டி எல்லாம் இல்லை வந்து தூக்கி அப்படியே வந்து அடைஞ்சு செட் பண்ணி வச்சு கிடக்குது. இன்றைக்கு இருக்க நான் என்ன சொல்கிறேன், அந்த குறை மாவுள் தேவை. அப்போ மாவுள் இல்லாட்டி நாளைக்கு வேலை வந்துட்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னு மாவுள் எடுக்கிறதுக்கு வெளியில் போகும்போட்டு என்ன சொல்கிறேன், நாங்களும் கவனிக்கவும் இல்லை, ஒன்றும் தேடி எடுத்து துவச்சி போடவும் இல்லை. அன்றைக்கு ஒரு 2-3 செட் எடுத்து துவச்சி போட்டாங்க, அதையும் எடுத்து வந்து உள்ளே போட்டு விட்டாங்க. ஐயோ அதெல்லாம் தூக்கினா ஃபுல்லாக டஸ்ட்டுப்பா. டஸ்ட் அண்டைக்குள்ளே எப்படி வருது டஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வச்சு மாவுள் வெட்டுறாங்க, அந்த டஸ்ட் வந்து வருது. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் கபர்ட் இருக்குது தானே, அப்போ கிச்சன் கபர்ட் வெட்டுற அந்த சட்டை போட்டு இந்த டஸ்ட் வரும். அந்த மேசை என்ன அந்த நிலக்கதவுகள் அது வந்து சீவுற அந்த டஸ்ட் வரும். கிரினெட் கல் வந்து வெட்டுற அதுன்ற டஸ்ட் வந்துட்டு வரும். அதே மாதிரி வந்து வெளியில் அந்த கல் பதிக்கிறவங்க வந்துட்டு ரேமர் அடிக்கிறது அப்படி இப்படி அது டஸ்ட் எல்லாம் சேர்ந்து எல்லா டஸ்ட்டும் சேர்ந்து ஃபுல்லாகவே எத்தனை தரம் தான் கூட்டினாலும் திரும்ப 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 டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். என்ன செய்கிறது, அந்த வேலையை கொஞ்சம் நெருக்கி முடிக்கணுடைய எல்லா வேலையாரையும் போட்டு செய்கிறபடியாக சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டி இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இப்போ மேலே போவோம். அருமையான ஒரு கிச்சனும் வந்துட்டு ரெடியாக, அதாவது நாங்கள் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகி வர கட்டத்தில் வந்துட்டு காட்டி ஈவன் தனியாக ஒரு கிச்சன் டூர் 2 வந்து போட்டால் நல்லா இருக்கும். அது நாங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு விஷயமாக வந்துட்டு போடுவோம். அண்ட் வந்துட்டு எதுவும் இந்த ஒரு கட்டத்தில் வந்து எதுவும் செய்யக்கூடிய மாற்றங்கள் இருக்கும்ன்ற மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு தெரியப்படுத்துவோம். நாங்கள் அந்தந்த மாற்றங்களையும் வந்துட்டு செய்வோம். அனுவுக்கும் ஒரு வீடு கட்டின அனுபவம் இருக்குல்லோ, அப்போ ஏதாச்சும் மாற்றம் செய்யணுமா? இல்லை எல்லாத்து இந்த இந்த இது இருக்குல்ல இதுக்கு என்ன அடையணுமோ இல்லாட்டி இப்படி தான் இருக்கும். ரைட், நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கால். நாங்கள் இப்போ பார்ப்போம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் மோர்னிங் இல்லை மோல்டிங். இப்போ என்னென்றால் இந்த மோல்டிங் அடிச்சிருக்கலோ இதுக்கு இடையில ஒரு கெப் வந்து விழுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த மேலே கொழுவி கம்பங்களுக்கு இந்த ஷேடோ லைட் இருக்குது தானே, அதை தூக்கி நாங்கள் உள்ளே போட்டு விட்றோம். அப்போ சுவிட்சை போட அந்த ஷேடோ லைட் பார்த்து இப்படி வெளியில் வந்து வெளிச்சம் அடிக்கும். அப்போ அது ஒரு வித்தியாசம். இல்லை ஒன்றும் அடையிறையில் அது அப்படி ஒரு பிளானில் அது வந்து விட்டுருக்குது. வேறு உங்களோட சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சோலாம்பல் வந்து இதுக்கு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து சோலாம்பு இல்லை, அது வந்து உள்ளுக்கு நாங்கள் அந்த ஷேடோ லைட் தான் வரும். அந்த உள் ஷேடோ லைட் வரும் வந்து மற்ற நடுவுக்கு ஒரு நெட் மாதிரி கொண்டு வரும் தெரியுமா, அந்த நெட் உங்களோட நடுவுக்கு வச்சிருக்கு அப்படி ஒரு நெட் கொண்டு வரும். அதால் வந்து சோலாம்பண்டு வேறு அது வந்து இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். வேறு என்ன உனக்கு டவுட் மேட்டர் வந்து இந்த படிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரனைட் பதிக்க வந்து அதெல்லாம் நேற்றெல்லாம் வந்து வெட்டி செட் பண்ணி வச்சு போட்டு இப்போ எல்லாம் கலட்டி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து திருப்பி தூக்கி எடுக்கிறது. இதுக்கு வேற என்னடா சோலாம்பு, இதுக்கு சோலாம்பு சோலாம்பு கூட சூப்பரா இருக்கு. இதுக்கு எடுக்கிற சோலாம்பு கிட்டத்தட்ட எங்கட தலையில முட்டா மாதிரி நிக்கணும். ஆமா என்ன விளையாடு நினைக்கிறேன் இவ்வளவு தூரத்துக்கு வரும். நான் ஒன்று விசாரிச்சேன் ஆண்டி, 5 லட்சம். நான் ஒன்று போய் கேட்டேன், நான் எண்ணியில் பெற்று 5 லட்சம் வேணும். என்ன நான் சும்மா கேட்டேன் என்னென்ன பெற்று சென்னையில் நினைச்சா கோல் மண்டபங்கள் அப்படி போடலாம் போலடா. 5 லட்சமா? 5 லட்சம் அம்மா மேலே சத்தியம்மா. இதுக்கு நான் ஒன்று பார்த்தேன்னா அது வந்து 81,500 ரூபா. 85,000. அது என்ன பெருசுடாப்பா, அது கிட்டத்தட்ட என்ன உயரம் பெறும், இவ்வளோ நிலத்துக்கிட்ட வரும். அதே அப்படின்ட்டா நான் சத்தியம் நம்ம கேட்டு எங்களை சோலாம்படுத்த நாங்கள் எங்களோட வீட்டுன்ற ஃபினிஷிங் வந்து எப்படி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாம்பிள் வாங்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து ஃபினிஷிங் வந்து ஒவ்வொரு ஜிப்சம் டிசைன் வந்துட்டு தனி. இதுக்கு வரணும் இல்லை இல்லைன்றாலும் எதுக்கு ஆக்கள் விழுந்துருவீங்க. ரைட், நல்ல ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காள். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு ரெயிலிங் கொண்டு போகணும். இப்போ அங்கே சில நேரங்களில் அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அங்குள் கூட வந்து இப்படியே நேர போகப்பட்டேன். அதுவும் இப்போ மாவுள் பதிச்சா அப்புறம் பயங்கர டேஞ்சரஸ். முக்கியமாக கொக்குண்டெல்லாம் இந்த ஏரியாவுக்கு வந்து விடவே கூடாது. அது சர்வெண்ட் வழக்கும் வந்து விளங்குது. அப்போ அதால் வந்து விடவே கூடாது. இதுக்கு வந்து தேக்க மரத்தில் வந்து செய்ய கொடுத்துருக்கணும். அது வந்து இப்படி வரும், இந்த படிக்கு வந்து வார அந்த ரெயிலிங் அப்படியே திரும்பி இஞ்சான வரும். நல்ல ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்கேன். நீ வந்த அப்புறம் வேறு அது நல்லா இருக்கும். இந்த கிரினெட் கல்லோட சேர்ந்து அது வர
ரைட் நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்காளான்னு வந்து ஹோட்டலுக்கு வந்து என்ன ஹோட்டலுக்கு வந்து கண்ணாடி டெம்பர்ட் கிளாஸ் வரும் வந்து இப்போ இவன் வெளியில் இருந்தார் கல்லால் எறிஞ்சால் கூட அந்த கண்ணாடி வந்து உடைஞ்சு விழாது அப்படியே கல் பட்ட இடம் அப்படியே தெரிச்சு போயிருக்குமே தவிர கண்ணாடி விழாது அப்போ டெம்பர்ட் பண்ணி கிளாஸ் போடுவோம் அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற விடிய காலத்தால் இதுதான் நெக்லக்ட் சார் சூரியன் உதிச்சு வரக்குள்ள அதுக்கெல்லாம் ஒரு நேச்சுரலான ஒரு வெளிச்சம் உண்டு வரும் அப்போ அதுக்காண்டி வந்து அப்படி ஒரு கிளாஸ் வந்து அதுக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி வேறு என்ன உனக்கு டவுட் தம்பி இந்த தும்பு தடிங்க பச்சை தும்பு தடி இதை நாங்கள் சரசரன்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி விடணும் முந்தின நாள் வந்து கூட்டினாங்க முன்னாள் வந்து கூட்டினா கதையை சொல்லுக்கிறியே நல்ல பலப்பான கைப்பிடி எல்லாத்துக்கும் அதுக்கு நல்ல பலப்பான கைப்பிடி ஓ இது பலப்பன்றதை விட ஒரு டிசைன் தான் அதாவது இப்போ எங்கட கொஞ்சம் இதாக இருக்கு தனியாக இது போடாமல் மற்ற என்னென்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் இன்னும் பாதுகாக்கணும்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு கைப்பிடி போடணும் மாதிரி ஏன்னா அதை போட்டு கொண்டு தான் இதை லொக் பண்ணணும் உங்களுக்கு ஏன்னா இதில் அப்படி இழுத்து லொக் பண்ணிக்குள்ள இது வந்து ஒரு இன்ச்சு கதவு தானே அப்போ இந்த லொக்கு வந்து சிலவில் ஆக இழுத்தவொடனே பிடுங்கப்பட்டுக்கணுமா வந்துடும் வந்து அதால் கொஞ்சம் இதில் ஒரு கைப்பிடி போட்டோம்னு சொன்னால் சேஃப்டியான ஆளுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் மற்றது கதவு டிசைன் எப்படி இருக்குன்ட்டு மக்களே சொல்லுங்க நீங்கள் அதாவது வந்து நாங்கள் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் வந்து ஒவ்வொரு டிசைன் வந்து எடுத்திருக்கோம் ஏனென்றால் இப்போ நாங்கள் தான் எங்கள்கிட்ட வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுன்னு சொன்னால் நான் வடிவாக கதைச்செல்லாம் காட்டுவேன் இப்போ நிறைய பேர் வீடியோவில் செய்கிறபடி யாரை என்னத்தை காட்டிட்டு போகிறான்றது எனக்கு தெரியாது ஆனால் ஏதாச்சும் வீடியோ இல்லையே ஓகே இப்போ இந்த கதவுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு வருவினம் அந்த ஆட்கள் வந்து ஓட்டை பேஸ்ட் வந்து அதாவது வந்து இந்த 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 நிலையின் கலர் இந்த நிலையின் கலருக்கு ஒரு ஷைனிங்காக வந்து பேப்பர் போட்டு வெட்டி இந்த கதவெல்லாம் ஃபுல்லாக கலட்டி எடுத்து ஃபுல்லாக பேப்பர் போட்டு வெட்டி ஓட்டை பேஸ்ட் அடித்து போட்டு பூட்டி விட இங்கே இதே மாதிரிக்கு ஷைனிங்காக வரும் இந்த கதவு இது வந்து தச்சின் மேர் வந்து அதாவது அவங்க மரவேலை செய்கிறவங்க வந்து எல்லாம் செட் பண்ணி பூட்டி கொடுத்தா தான் பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து கலட்டி அடித்து போட்டு அதே மாதிரி பூட்டி ஒரே மாதிரி கதவு என்னடா எல்லாம் ஒரே மாதிரி கதவு இந்த ஃப்ளோருக்கு வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் கதவு அதாவது என்ன சொல்கிறது ஓவர் டிசைனும் இல்லை ஆக சிம்பிளாண்டும் இல்லை ஒரு வித்தியாசமான இதில் வந்து அடிச்சிருக்கோம் என்ன சொல்கிறது நல்லா இருக்குல்ல அதே மாதிரி இங்கே பேர் வெளியில் பல்கனிக்கு இந்த அந்த இந்த சுவிட்சை ரெண்டாவது சுவிட்சை போட்டுட்டு நிற்பாரு ரெண்டும் போட்டு அப்படியே நிற்போம் இல்லை ஓ போட்டு இன்னோகா இல்லை இன்னோகா ஏன்டா வரு வா அப்போ இந்த பால்கனி ரெயிலிங் நல்லா இருக்குல்ல மணியா இருக்கு அந்த பலகை வந்தாலும் இன்னும் எடுத்து கொடுக்கும் என்னதான் உள்ளுக்கு வந்துட்டு ரூமுகளுக்கு ஏசியை பூட்டினாலும் இவ்விடத்தை வந்துட்டு இப்போ கவிதாசை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் எனக்கு எடுத்து இவ்விடத்தை வந்து படுத்துட்டு தம்பி என்றாது தங்கக்கா அப்படிதான் இருக்கும் படுக்க காலமே இதில் இல்லை இதுக்கு அடுத்த கட்டம் இதேமே தானே அதெல்லாம் படுத்துருந்தவன் கவிதாஸ் நல்லா இருக்கல சூப்பர் மாவு காட்டுது இது மற்ற இடைக்கு கொடுத்த பலகை நல்லா இருக்கா அதான் சொல்லி அதான் இன்னும் எடுத்து கொடுக்குதா இந்த டிசைனுக்கு அந்த பலகை தான் எடுத்து என்னென்றால் வேலை அப்படி ஒதுங்கி கொண்டு வேற ஃபுல்லாக ஒரு கிளீனிங் கொண்டு ஃபுல் கிளீனிங் கொண்டு போடும் அப்படிதான் கிளீனிங் கொண்டு போட்டுட்டு இந்த காகம் இருக்குல்லோ காகத்துக்கும் ஒரு வழி பார்க்கணும் எல்லாரும் வாக்கிங் சீட்டில் என்ன அது பிறகு அசிங்கமாக போயிடும் இதில் படுக்கிறதில்ல நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சில நேரங்களில் இதில் வந்து படுத்தா இப்போ இதில் நான் படுக்கிறோம்னு சொல்லி விட யாரும் இதால் பாஞ்சு வந்து இல்லை எங்களுக்கு அடித்து போடுவாங்க அதெல்லாம் நீ வீடியோவில் கேட்கப்படாது இதில் வேலையார் வந்தால் படுப்பாங்களா இல்லைப்பா அவங்களுக்கு இந்த இடம் தான் இது சாப்பிடுது சூப்பர் இடம் மற்றது வேறு இந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒரு ஆள் ஒரு டிப்ரெஷனில் உள்ள ஆள் வாழக்கூடிய மாதிரி தான் நான் ப்ளக்கும் செட் பண்ணி விட்ருக்கேன் போனோண்ட கொடுத்து விட்டா ஆள் அங்கனைக்கே வரவே தேவையில்லை சார்ஜை போடுறது பாக்கினி எல்லாம் வந்து இதில் இருந்தாண்டா வரவே தேவையில்லை வேணுமெண்டா ஒரு காலத்தில் ஏன் கொடுத்து விடலாம் அப்படியே வாழ்ந்து கொள்ளண்டு அப்படியே வந்து அவசரம்னு சொன்னால் பக்கத்து பாத்ரூம் போனேன் பக்கத்து இதுக்குள்ள போனால் பாத்ரூம் இருக்குது தானே மற்றது இவ்விடத்துல வந்து அனலை அடிக்கும் காற்று அப்போ அந்த காற்றுக்கு வந்து இந்த கதவை என்ன செய்யணும்னு சொன்னால் புட்டிச்சு சும்மா சட்டப்பட அடிச்சு கதவை பழுதா போடும் அதுக்கு தான் டக்குன்னு பார்த்து ஒரு டோர் க்ளோஸ்
நைஸாக போய் போட்டு அதான் நான் எது அப்படி ஒன்று புதுசாக நிற்கிதுன்ட்டு. ஓ அது என்னென்னா அது இந்த பியரிங் ரேசர் வந்து இந்த பியரிங் புனைச்சல் போட்ட வழியாக நல்லா ஸ்மூத்தாக வந்து போகும். அப்போ கதவு சடப்புடன் அடித்து கொண்டே இருக்கும். அப்போ அதுக்கு இந்த டோர் க்ளோஸர் ஒன்றை போட்டு விட்டோம்னு சொன்னால் ஸ்பீடாக அடிக்கிறத வந்து தடுக்கலாம். ரைட்டா இதை வேணும் பிடிச்சி விடு. ஆனால் தும்பு தடி இப்படி தான் இருக்கும் தம்பி. நைஸாக எடுக்குது விளாங்குது. மற்றது பிராண்டி போட்டு மற்ற தும்பு தடி அதெல்லாம் மொத்தம் இருக்கு. என்னடா இந்தா அங்கேருந்து கூட என்னடி ஏசி போட்டியாச்சுண்ணா. ஏசி வந்து இப்போ போட்டுக்கூடாது. என்னென்னா பெயிண்ட் போடாமல் உண்மைக்கும் ஏசி போடுறது வந்து பிள்ளைங்க வேலை. இப்போ என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் ஏசியை ஃபிட் பண்ணி போடு. ஏன்னா அவங்களோட வேலை கொஞ்சம் பெருத்த வேலை இது. அப்போ அங்கே சப்போர்ட்டிங்கில் இருந்து செய்ய வேண்டிய வேலையனுடையா அதை ஃபிட் பண்ணி போட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து கவர் அடித்து மூடி விட்ருவோம். மூடி போட்டு பெயிண்ட் வேலை முடிய ஃபுல்லாக ஃப்ளோரால் வந்து காற்று பிடிச்சி க்ளீன் பண்ணி போட்டு தான் ஏசி வந்துட்டு போடும். இதுக்கும் சோலாம்பு வராது. ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி லைட் வரும். லைட்டோட சேர்ந்து அந்த நடுவில் எல்இடி லைட் வரும். அவ்வளோதான். பொக்கேண்டா பொக்கையாக இருக்கும். சும்மா எல்லாம் பூட்டி விட்டா நிற்கல. அதான் எல்லா ரூமுக்கும் ஏசி போட்டது. ஃபேனுன்னு சொல்லி இப்போ நடுவில் அடிக்கிறதெல்லாம் பழைய மாடல் தான். அதில் ஃபேன் அடிக்கலைன்னு சொன்னால் இதில் நாங்கள் சொன்னால் ஒரு அந்த ஃபிட் பண்ணி விடலாம். ஒரு ஃபேன் வந்து பெர்மனண்டாக. அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் ஒவ்வொரு ரூமுக்கும் வேண்டி வச்சு விட்டா அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பாத்ரூம் சிஸ்டம் சூப்பர். பாத்ரூம் செட்டப் வந்து பாத்ரூம் முடிஞ்சுது. ஆனால் இன்னும் வந்து அந்த லைன் அந்த தண்ணி லைன் வந்து கனெக்ட் பண்ணல. அது வந்து நாங்கள் வார திங்கள் செவ்வாய் கனெக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த தண்ணி லைன் வேலை முடிஞ்சிடும். போட்ட கதவை பற்றி கதவு அப்படி கதவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாத்ரூமுக்கு ஏதா கதவு நல்லா இருக்கு. இந்த கண்ணாடியும் போட்டு இது வந்து பாத்ரூம் உள்ளால போயிட்டு லொக் பண்ணலாம். உள்ளே போய்ட்டு ஒரு லொக் ஒன்று இருக்கும். அதை திருப்பி விட்டா சரி. வெளியில் இருந்து திறக்கையில் அது நார்மலாக எல்லாம் தெரிஞ்சதான் சொல்கிறேன். நார்மல் லொக்கும் இருக்குது. இப்போ பாத்ரூமுக்கு கண்ணாடி வந்து இந்த பிளை பண்ணுறது ரப்பர் வைப்பாங்க. இந்த பக்கத்து ரப்பர் வைக்கல. அவங்க ரப்பர் வைக்கக்குள்ள வந்து ஆட்டம் வந்து வராது. ஆட்டம் அடிக்கடி ஒன்றும் வராது. அந்த தம்பி கூட்டாக்குள்ள அந்த சைட் கேட்டுல எங்கே டஸ்ட்டோ நிறைய பேர் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாடியாக தட்டி கொண்டு வந்தால் நல்ல என்னன்னு சொன்னால் ஏற தட்டி கொண்டு வந்தோடனே நல்ல அவாடு அனுவோ ஏன் சாரி மெக்கோடையே போடுறேன். கதைக்கிறதெல்லாம் பார்த்து கதைங்க. கேமராவோடக்கா டக்காண்டு இருக்காண்டெல்லாம். ஓ என்ன இரும்பு ஜாமான் தம்பி எடுத்து வெளியில் போடுறா. நல்லா கீரை பார்த்து எடுத்து இந்த ஜென்ன வெளியில் போட்டு உலா கஞ்சிலே அப்படி உலகத்தை எடுத்து அங்கே வெளியில் போட்டு விடலாம் போல. எல்லாத்தையும் ஒரு பேக்குக்கு எடுத்து போய் எரிச்சுடுவோம்மா. இவா ஓ கூட இதுதானே சனம் தானே. ஓ கூட போட அவ்வளோ எரிக்கிற இடம் தானே. பேக்கடாக்கா ஓ ரைட். பேக்கை தூக்கி போடு தம்பி. மற்றது நிலத்துக்கு நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டைல் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி சூஸ் பண்ணலாம். அம்மான கிளீனிங் வேலைக்கு ஒரு ஆள் வேணும்டா. பெரியமோ இன்டராசா ஏலாடாப்பா மெயின்டெனன்ஸ் கடும் கவனமாக இருக்கும். ஓகே இப்போ வேலை ஆரம்பிக்கிற வழியாக கண்ட வாட்டுக்கு வந்துகொண்டே இருக்கும். அது அப்புறம் ஓகே தானே. இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கிடைச்சிடலாம். ஆட்டமா யாரு ஓ ஓ மற்ற இங்கே வேணும். அந்த வாசலுக்கு இந்த
இந்த டிசைன் உண்டு. நாங்கள் தான் நான் வந்து பார்த்து நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் அளந்து ஆளோட இருந்து வெட்டி கொடுத்தது. வெட்டி கொடுத்தாண்டக்குள்ளே ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து நாங்கள் செட் பண்ணி கொடுத்தாங்க. அது பிறகு கருணானா அடித்தவர். உண்மையிலே ஒரு நல்ல வேலை என்னன்னு சொல்லணும். அதில் ஒரு நல்ல வேலைக்காரன், நல்ல பொறுமையான வேலையெல்லாம் அவள்கிட்ட நம்பி கொடுக்கலாம். அவள் அப்படி செய்யும் வேலை. இதை நாங்கள் கூட்டி கூட்டி விட்டால் நல்ல என்னன்னு சொன்னால், இல்லாட்டி இவங்க இதோடு சேர்ந்து உலாக்கி தெரியக்குள்ள மாவுள் வந்து கீறுப்படும். பிறகு மொத்தமாக இது என்ன அப்புறம் தெரியும் டேமேஜ். இங்கே வாங்க, குடிவுரலுக்கு வந்திருக்கா ஃப்ரான்ஸ்லேருந்து. ஆ இப்போதைக்கு உதவி என்றால் காசு தான் தேவை. ஓ பெருசாக என்ன இந்த வீட்டை முடிச்சு விட்றக்கும் கொஞ்சம் தளவாடங்கள் வேண்டி போடுறக்கும் இருந்தால் காணும். மற்றபடி கணக்க நான் உங்களை கேட்கேன் தெரியுதாக்கா. ஓ வயரிங் அதை மாதிரி தான். சாப்பாடு வாங்கித்தாங்க, தண்ணி வாங்கித்தாங்கன்னு பெருசானும் கேட்க மாட்டேன். நம்மளாம் இந்த வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கும் தளவாடங்கள் கொஞ்சம் வாங்குறதுக்கும் கொஞ்சம் காசு இருந்தால் காணும். பெருசானும் கேட்டு உங்களை வந்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. வயரிங் அதை மாதிரி தான் இருக்குது. ஆ வயரிங் அதை மாதிரி. ஓ பெருசாக தேவையில்லை. இல்லாத ஒவ்வொரு லைட்டும் விளக்கு இருந்தா காணுமன். மற்ற இந்த ஏசி இந்த பொட்டியல் தம்பி தேவையில்லை. ஃபுல்லாக செக் பண்ணி போட்டது எங்கடா கொண்டு இதுக்குள்ளே அள்ளி போடலாம். குப்பையை போட்டு ஒரு ஓரமாக வச்சா எல்லாம் சேர்ந்தது அப்புறம் ரைட். அப்போ வைங்க ஒருக்கா இந்த வீட்டை ஃபுல்லாக முடிச்சு பார்ப்போம்டா. முடிக்கத்தானே வேணும். 2 சென்டானா முடியத்தான் வேணும். என்னண்டு ஆறாள் அனுவங்க போயிட்டு தம்பி எழுப்பிட்டாங்க. ஓகே இதான் படிக்க வைக்க போகிற கல்லெல்லாம் பட்டி அளவெடுத்து தான் செட் பண்ணி வச்சுக்கிட்டாக்கு. அதை எடுத்து அடிக்க சரி. இதை கொஞ்சம் அடிச்சிங்க வா. நான் கதைக்கிற சத்தம் சத்தம் இப்போ பார்க்க வந்து உதவிண்ட முடிப்பாங்க கன வேலையினமே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு வேலையார்ட்ட ஒவ்வொரு வேலைகள். அப்போ ஒரு ஆள் எல்லா வேலையும் செய்கிறேன்னா முடிக்கலாம். அது வேறு வேலைகள் தானே. அப்போ அதெல்லாம் நம்ம வச்சா செஞ்சிடலாம். இப்போ நான் எந்த அலுவல் முடித்து திருப்பி ஃப்ரான்ஸுக்கு போகக்கூடியெல்லாம் கூட வேலை முடிப்பியல. அப்போ குடிபூர செய்வியல்ன்றீர்கள் என்ன உங்களோட அலுவல்? நீங்கள் வந்து ஓ டஸ்ட் தான் பெறுது. அப்படியே அள்ளி போடுங்க. உடனே கூட கொண்டு வரியா கொஞ்சம் அங்கால நில்லுங்க தள்ளி. டஸ்ட்டாக தான் வருது. என்ன படியில் நில்லுங்க. இறக்கியல்ல விடணும். அம்மாட்ட போகிறீங்களா? ஆ வாரம் விட்டுங்க வா. முதலே சொன்னானே இல்லோ இறங்கி வந்தா பூட்டாத சாமான் கிடந்தா அதை பொறுமை வைப்போம். தம்பி இதுக்கு இல்லை இதுக்குள்ள போடுங்க. யூஸ் பண்ணக்கூடிய சாமான் இதுக்குள்ள போடுங்க. கழிவு அதுக்கு போடுங்க. இந்தா இதை போடு சொப்பி நேராக போடு. நாங்கள் நீங்கள் செய்ய மேற்பார்வை வேணுமெண்டா பார்ப்போம். படிவா செய்கிறீங்களா இல்லையா வேலையை. இந்த கதவை திறந்தோட பச்சு வேணா ஓகே ஆடாச்சு. கொஞ்சம் காற்று தான் இல்லை. இதில் இங்கே இந்த இப்போ இப்படியே கூட்டி குமிச்சு போட்டால் இந்த சைட் ஒரு சைட்டுக்கு 5 இந்த பல்லாயிரத்து அப்புறம் என்ன இது வைக்க போகிறோம் தள்ளு காற்று இல்லாட்டி நின்று கொள்ளலா பக்க. அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுவா. அள்ளி போட்டு தாங்கால போகணும். வீடு கட்ட தொடங்கின நாள்லேருந்து கிருஷ்ணா வீடு கூட்டுற வேலையெல்லாம் நிற்குது. இப்போ பழகினா தான் பின்னாடிக்கு கூட்டலாம். கண்டிப்பாக அண்டைய பார்த்தீங்கன்னா டொய்லெட் கழுவினது. அதான் பாருங்கோ. நான் கழுவுறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பழகிக்கிறேன். அன்றைக்கு அந்த டொய்லெட் கழுவின வீடியோ எடுக்கக்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட்டாக கழுவி போட்டு பிறகு தான் கழுவினவன். ஏன்னா தெரியும் எங்களோட வீடியோ பார்க்குறாங்க என்ன எழுதுவாங்க சொல்லுவாங்கள்ண்டு.
அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கொமெண்ட் ஒன்று வந்திருந்தது. கவிதாசை டொய்லெட் கழுவ விட்டுட்டான்னு பார்த்தீங்களா உண்டு. அந்த கதைக்காண்டி தான் நான் கழுவி கொண்டிருக்க. அப்புறம் அவன் கேட்க கொடுத்து போட்டு நான் இஞ்சால அந்த கால்சியம் ரிமூவர் போட்டு உறைஞ்சி கொண்டு வந்தேன். அதை விட நாங்கள் நிற்கிற தங்குற வீடுகள் அண்டைக்குள்ளே வந்து இப்போ வெளியாக்கலண்டா கூடக்கா செஞ்சுதான் ஆகணும் வந்து அவங்களுக்கு. அப்போ இது வந்து எங்கட வீடு, இப்போ அவங்க பிரத்தியாக்கள் இல்லை. இப்போ நாங்கள் எங்கட காரியங்களை நாங்கள் தானே செய்யணும். ஓ இவ்வளோ பார்த்தியோ அதான் ஆர்வ கோளாறுன்றது. ஏய் பின்னாடியே போ விழுந்து அவரை. எல்லாரும் எதையாவது உண்டா சொல்லி கொண்டு தான்டாப்பா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் காதை கொடுத்தா என்ன ஆகுறோம். அது சரி இல்லை, நான் சொல்கிறேன். நான் என்ன எனக்கு தெரியும் தான், எல்லாம் ஒரு அனுபவத்தில் தெரியும் தானே வந்து என்னென்ன மாதிரி கதைப்பினம் கொள்ளுகினம்ன்ற ஒரு மனுஷரை பிளவுகளை உண்டு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அதுகளை பார்த்து வந்து அவங்க யோசிக்க போகிறது இல்லை. அதெல்லாம் கூட பழக்கம் தான். என்ன ஒரு மனுஷன் பழக்கம் தான். நல்லா வந்தாலும் விடாதவர்கள், கெட்டு போனாலும் விடாதுகள். கெட்டு போயிட்டா வாழ தெரியாதுண்டுங்கள். இதுவே நல்லா வந்துட்டா யார்கிட்டயோ தட்டி சுற்றி அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். இப்படி தான் இந்த மனுஷர் எப்படியெல்லாம் கதைப்பாங்கன்றது வேறு ஒன்று போட்டிருந்தோம். காட்டு 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 வடிய காட்டு எப்படி போகுது. இதுக்கே கீழே இருந்தாங்க இவ்வளவுக்கு ஓடி வலிச்சிருக்குங்க பேரட்டி. அண்டையபடி கும்பம். அப்போ உங்களோட அந்த ஏசி ரூம் என்ன மாதிரி இருக்கு கிருஷ்ணா? என்ன சொல்லிச்சுது? எது ஏசி ரூம் தான் இரவு படுக்க என்ன யோக்கண்டா மேல் ரூம் ஏசியை பூட்டி போட்டு ரிமோட்டை எங்கேயே வச்சு போட்டாங்களேக்கா இன்றைக்குமோ? ஓ பூட்டம் வந்த படியல். சரி ஆர்டியா அப்படிங்க 6,000 ரூபா கையில் கொடுத்துட்டல போயிருக்கோம் ரிமோட்டை பொறுப்பா. அவங்க வச்சுட்டு போட்டாங்க, ரிமோட்டை காணையில். சரி கொண்டு போட்டானுங்களோ இல்லை கொண்டு போட்டாங்களோ இல்லை மாறிக்கு எங்கேயும் வச்சுட்டாங்களோ இன்னும் வரியா? ஆ என்ன ரிமோட் இல்லோ கொண்டுட்டு ரிமோட் இல்லை ஏசியும் வேலையா? இப்போ எங்களுக்கு தேவையில்லை ஏசி வேலை முடிய மாட்டேன். இருந்தாலும் ரிமோட்டை கொண்டு விட்டான். சில இப்போ போடக்கூடாது கொண்டு விடாம வரியா? இதுண்ட ரிமோட்டும் இல்லையாப்பா? எதுண்ட இதுக்குள்ள நேற்று போட்டு புதுண்டே கிடக்குது மேல்ட்டே இல்லை. பா இப்போதான் பிள்ளைங்குறா. அப்போ உண்மையாக அந்த அம்மாவாக இருக்கட்டும் மெனுவாக்களாக இருக்கட்டும் இல்லையாருமா பொம்பளையாக பிறந்தவங்க இந்த வீடுகள் கூட்டக்குள்ள கஷ்டப்படுவாங்கன்னு விளங்குதா? பரவாயில்ல கொஞ்சம் கூட்ட என்ன நேரி இதெல்லாம் நான் 2 கிழமைக்கு ஒருக்கா கூட்டுறேன். யார் சொன்னேன்? நான் மாதத்துக்கு ஒருக்கா தான் கூட்டுறேன். நான் ஏன் தேவையில்ல 2 கிழமைக்கு ஒருக்கா கூட்டுவேன். உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். அப்போ என்ன வந்துச்சு? கதைச்சி வெல்ல மாட்டேன். அடே தம்பி இந்த இதை ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டு இப்போ எடுத்துடலாம். இதை பட்டிக்க போட்டு வைக்கிறது மண் விளங்குது. கஞ்சலை போட்டு வைக்கிறது ஓகே, மண்ணை போட்டு வைக்கிறது இல்லை. பூட்டோட அதை இதை பார்த்து ஒவ்வொரு வேலை ஆரம்பில மேலே நிற்க கீழே கூப்பிடுவாங்க, கீழே நிற்க மேலே கூப்பிடுவாங்க. கடைக்கு போகணும், சாப்பாட்டை கவனிக்கிறத ஃபுல்லாக வழியில் என்னங்க அது டஸ்ட். அதுலேயே வந்து சட்டை போட்டு டஸ்ட்டாக டேஞ்சர். கிச்சன் அடிக்கிற போட்டு இருக்குல்லோ அந்த போட்டுன்ற வெட்டைக்குள்ளே வர டஸ்ட்டு பயங்கர டேஞ்சர். அது அதுக்குள்ளே நிற்கலாம் போச்சு. அது நிற்க மாட்டேங்க. அந்த இது கொண்டு என் அல்றது குப்பை அல்றது பச்சை மேலே பெருவட்டை அள்ளி அந்த பட்டிக்காவோட கஞ்சலை மண்ணை அள்ளி எடுப்பேன் புரியும்பா.
அப்பாவால் இப்போ சோடா கடைகள் வடை கடைகளுக்கு பே விசஸ். ஓ ஏன் யாரு என்னது வடியோ வடியோ வடிய காணியில் எடுத்து அப்பா வடியோ ஓ இதெல்லாம் காணு வடிய என்ன எடுக்கப்போ சரி நாங்கள் இந்த படி அளந்து வெட்டி நாங்களே என்டப்பா அப்புறம் ஒட்டே இல்லை இந்த விரையில் அந்த சாமான ஏதோ ஒன்று இல்லைன்ற விட்டு விரையிலே ஆக்கள் நாளைக்கு வருவினோம். என்னது புதாள்ற மண் அல்ற ஏன் அதுக்குள்ளேயே போடுங்க அது அப்படியே ஏற்றுறது தானே அப்புறம் என்ன இதுக்கே மண்ணை போடுறது பட்டி வட்டியாக தூக்கி திருப்பி இது கடந்து பறக்கும் அதான். சி உள்ள அதாவது அடியில் போயிடும். சரி போடுறோம் நாங்கள் கூட்டே அதை அள்ளிப்படுவியா நீ? ஓ பார் பார் அப்படியே இது படியில இது தட்டி கொண்டு வரும் போலக்கூடாப்பா மண். ஓ உழைக்கு கொண்டு போவாங்க தானே. இப்போ இதை கேட்பாங்களே இப்போ செய்திகள் பிறகு செய்யலாம் தான்ண்டு அது உண்மை காதை இல்லை வெளிச்சம் லைட்டை போட்டு வரேன் என்னென்றால் ஆக கூடிடும் இல்லையாக்கா. ஓ நாளும் அந்த மாதிரி ஏறி கீழே நில்லு ஜீவா அதில் கீழே நில்லு. ஓ பாருங்க நான் பாருங்க செல்ல குட்டி நீ இதை போடு பா ஓய் பா இதைத்தான் முதல் செஞ்சுருக்கணும். யோசிக்கிறது படியே இப்போ தான் யாழ்ப்பாணத்தை வந்தாங்க கடைக்கு போட்டு வந்த கையோட வேலை வீடியோ இப்போ எடுத்துகிட்டுருக்குறாங்க. வீடியோ எடுக்கிற மாதிரிலையோ வேலை ஃபுல்லாக அதெல்லாம் வெளியிலே போகிறீங்களே. ஆனால் வீடியோ பார்க்குறாங்களா எங்கிட்ட எல்லோரும் புரிஞ்சு கொண்டு நடக்கிறான் அம்பியா. எங்கட ஜெர்மனி அண்ணா இருக்காரானே. ஓம் 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 ஆள் சாய்ச்சிடா அப்படியே எடுத்து வர ஆள் கூட நான் கோல் அடிக்கிறேன் ஏன்னா தெரியுமா ஆளுக்கா வேலையை அனுப்பா தம்பியாகன்னு இல்லாடி ஆள் எப்படி இருந்தேன்னா தண்ணி ஜொக்கு எங்கடா கஜிவா ஜொக்கு தண்ணியை மறுத்துடா சாப்பில் சொல்ல இதில் என்ன செய்யணும் சொல்ல ஊசியே வச்சுக்கிறியோ இல்லை என்னன்னா நல்லா குறைக்காம அடிக்க அப்படியே மிதிச்சு கொண்டு அதாலே போங்க கையாஸ் இந்த அந்த ஏரியாவுக்கு மிதிச்சுட்டு இஞ்சால போவாயா ஃபுல்லாக கூட்டினா அப்புறம்டா ஓகே செல்லவண்டி தண்ணி ஸ்ட்ராங்கான ஊசியாக இருந்தால் தான் அடியோட ஓட்டை இல்லாட்டி ஊசி உடைஞ்சிடு குடிக்கிறதுக்குல சும்மா அந்த டஸ்ட்டு பறக்கான் நல்லா நீ அது குடிக்கிறா நீ அது சரி அது வராது என்னத்துக்கு கேட்குறன்றதை புரிஞ்சு கொள்ளாமல் நீ போயிருக்கீராப்பா கடவுளே நான் கேட்ட விதத்தில் விளங்கலையா சரி இது கொஞ்சம் தான் தேவைப்படும் மிச்சத்தை குடிக்கலாம் இதுக்கு எனக்கு போவா சரி நீ குடிக்கிற நீ வார்த்தை உண்டு சந்தோஷத்தை கொஞ்சம் குடிச்சு விட்றேன் நான் அப்படி போனா போ ரைட் எவ்வளோ தான் போயிரு தண்ணி இந்த கீழே வந்து அடிச்சு டஸ்டண்டு பார்த்தா எல்லா இடம் கிடக்கு தான் கொண்டாங்கிறோடா ஏது சாப்பாடு யாருக்கு எங்களுக்கா இங்கே இருந்துடா பவர் ஷாவனம் பூஷ் இங்கே இருந்துடா பவர் இது ஷாவனம் எது டஸ்ட்டோ டஸ்ட்டு எல்லாம் அதுதான்டா இந்த இந்த இதை பாருங்க பார்த்தேன் அதுதான் ஏன் டஸ்ட்
அந்த கோப்பையை கொண்டு வந்தேன்னா அப்படியே ஏந்தி விட்றாரு. ஓ வீட்டு வேலை முடிஞ்சோண்டா ஆரண்டாம் நீங்கள் வாரீங்கள் எங்களை நேசிக்கு நீங்கள் வந்து தாராளமாக நின்று போகலாம். வீடு கட்ட தொடங்கியக்குள்ள ஒரு கதையும் கட்டி முடிகிற நேரத்தில் ஒரு கதையும் காய்க்கக்கூடாது. உனக்கு டஸ்ட்டு கடுமை எஃபெக்ட் போல இல்லை டஸ்ட்டு கும்பம் அடிதான் என்னண்டு டஸ்ட் அடிக்க தும்பதான். அக்னி என்ன காணையில் தெரிவிக்கிற அக்னி என்ன வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த போடுறதுக்கான ஒரு வீடியோ உண்டு வேலையாண்டபடியே அதை எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரை விட்டு நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். நீ நாளைக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்தா அவங்களுக்கு அஞ்சு சும்மா சரி புறவு சரி மயமா புறாதே சங்கதியார் புறாதே சங்கதியார். இப்போ அறையிலுக்கெல்லாம் ஜன்னல் கதை போட்டாய் தானே பூட்டி போட்டு ஒவ்வொரு அறையாக செய்ய விட வேண்டியா முடியாது. அப்படியே க்ளீன் பண்ணி வச்சு பூட்டி போட்டுனுண்டாங்க அவனுக்கு இல்லை பூட்டி போட்டேன்னா இப்போ இதை பூட்டிட்டு ஜன்னல் போட்டு அப்படியே அதுக்குள்ள போகும் பிள்ளைங்க. அதுதான்டாப்பா இல்லாட்டி சிக்கல்றாப்பா. இல்லாட்டி சிக்கல் வீடு இது இருக்கு அறங்க விட்டா கரைச்சிருக்கு ஒவ்வொரு அறையாவதுன்னா நல்ல விலங்க. எந்த ராசா சும்மா ஒரு 2 அறையும் ஒரு படியும் தட்டவே கலைக்குறாப்பா. தம்பி இந்த போட் எடு தம்பி. எங்களோட செல்லக்குட்டி பூட்டி கதவு நைட்டு இதுக்கு இருந்து ஆறு எங்களோட கருவல் செல்லக்குட்டி அப்படியா தெரிஞ்சா அந்த லைட்டாக நிப்பாட்டி போடும் முதல்ல சுவிட்சு. ஓ அப்பா பக்க தாங்க எங்கேப்பா படி பா. இந்த ஜன்னல் பிரேமோட டிசைன் எப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. எல்லாம் நாங்கள் டிசைன் பண்ணாதான் நான் டிசைன் சூஸ் பண்ணி கொடுத்தது. ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சது. ஆரம்பத்தில் கொஞ்சம் நிற்கல நாங்கள். ஒரு நாள் முனை மறவாத நீதான வரம் வேண்டும். அது ஒரு தும்பு தடியாக கிடக்கும். ஒன்று தான் கிடக்குறா தும்பு தடி. என்ன தும்பு தடி என்ன தும்பு தடி இதே குவாலிட்டியில் ஒன்று தான் கிடக்கு. மற்ற ரெண்டா கிடக்கா அதுக்கு தடியில் உடச்சி வச்சுக்காங்க. அதான் பிரச்சனை. இந்த இப்படி இந்த நைஸாக கூட்டம்னா நல்ல மற்ற விசாராக கூட்ட என்ன சாமான் அந்த இதில் இது போல அந்த எதை சொல்கிறேன் கண்ணாடி உடைச்சி போட்டிக்க அளவுகள் கூடினா குரட்டை பிடிச்சி வெட்டுவாங்க. உங்கள் சிவன் கோயிலில் சேனா கும்பம் சரி ஓ கடிஞ்சேனம். இந்த சிவன் கோயிலில் என்னடா அடிக்கடி திருவிழா நடக்கும். அடிக்கடி பழமையாக ஒரு வருஷத்தில் வரேண்ணா இங்கே வகையாஸ் ஒரு 2 நிமிஷம் இந்த கிரில்ல தூக்கி பிடிவா பக்கம் எடுத்து வரேண்ணா. இது என்ன இது பொலித்தீன் இதில் பொலித்தீன் போட்டு சேவப்படும் பொலித்தீன். இந்த ஏசியோக்கா சுற்றி புது பொலித்தீன் நம்ம அப்படியே தூக்கா. ஓ இந்த இதுண்ட ஸ்க்ரூவெல்லாம் கிடக்கன் இந்த இது கரெக்ட் ஸ்க்ரூ. ஓ ஆன்லைனில் நிறுத்துறாப்பா யாரு உங்களோட சுவாசத்தான் சரி சாந்தி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க குரட்டை சேர்ந்தது. சில பேர் நித்திர முடிப்பு தாங்க மாட்டானா
நித்திர முழிப்பாங்க ஆனால் அடுத்த நாள் அடுத்த நாள் சரி. அப்போ உங்களோட உடம்போட எல்லாம் பாவண்டா பொம்மைக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம் இதை இயக்குறதுக்கு. இது ஆட்ட பாயல் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய பாயா கிடக்குடாப்பா. வேளாறு நம்மட குணல் பண்ணு வேதாக இதோக்க வெளியில் போடலாம் போல. நான் இதை யூஸ் பண்ணவே கூடாடாப்பா. ஏண்டா இது வேண்டாம். ஏண்டா நாய்கள் வந்து படுத்துக்கு வேண்டாம். அப்போ எடு. இல்லை ஊரில் யார் படுக்கிற மாவளை கூட்டி போட்டு மாவளை படுக்கிறது. இது என்ன மாவளை மிச்சமோ? பெருசு கூட கூட தான் அடுத்த எல்லாம். முந்தி காற்று வர எனக்கு குத்துகள் அதுகள் இல்லைண்டா விடிய இருந்து பார்க்குறாப்பா. இப்போ அதுல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இப்போ ஊத்தண்டாலே கிட்ட போகுதில்லை சனம். இப்போ இசக்குழு தான். அவன் பாரான் இசக்குழு தான். முந்தி காற்று வர எனக்கு குத்துகள் நாடகங்கள் இப்போ உண்டு இல்லை. இந்த தங்குசி கொண்டோண்டாம்பி நீ சொன்ன மாதிரி அந்த நீல சீட்டில் காகம் இதை இருந்துச்சுன்னா அப்படியே தெரியுண்டாப்பா. ரொம்ப கதை உண்டு. ஏற்கனவே ஒரு சாம்பிள் ஒன்றுண்டே போட்டு வச்சுக்குது. ஓடிக்கியா அலர்ட் பண்ணிக்கி. இது உங்களுக்கு முதலாவது எச்சரிக்கை உண்டு. முதலாவது பெருசாக தான் கிடக்கு. ஆமாம். இப்போ நீ தாக்குதல் கடும் தாக்குதலாக தெரியும். அதுதான் பா இந்த பக்கடாப்பா. செல்லக்குட்டி உன்னை காண தனியாக நிற்கிறேன் மானே. மற்றதான் வேலாரம் போடுவான் தான். வேலாரம் வந்துடாப்ப நானுங்களே செருப்பை கழிப்பு தான் உள்ளுக்கு வாரம். ஏன்னா அந்த செருப்போட நியாயமான மண்ணும் இந்த கல்லுகள் தூசி எல்லாம் பெருமிடப்பா. சில வாட்டியில் சொன்னாலும் கேட்க மாட்டான்டாப்பா. ஒரு காட்சி அப்புறம் அடுத்த நேரம் வயரிங்காரனுக்கு அலோட் பண்ணலாம். ஏன்டா அவன் கரண்டோட சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவன் ரெண்டு மற்ற புரிஞ்சு கொள்வான்டாப்பா. எல்லாருக்கும் மொத்தபடியாக ஒரு தேக்கும் ரெண்டு இல்லை. அம்மா சொர்க்கம். காற்று இல்லை சின்ன வலிக்குள்ளே எப்படி வருது காற்று. கும்பலைங்க கண்ணீர் விட்டாயா கேட்பாங்க. அவர் பாடுமா போட்டங்க வாங்கி வந்தேன் ஒரு வாழை மருந்து. நம்மளோட அத்தான் ஆள் சிலாமணி இல்லையானே நேற்று கண்டு நாள் ஆள் வந்து பார்த்துக்கும் சொல்லலாம். வீட்டை காணலேண்டா அப்புறம் வீடு மாறி போட்டான் தம்பியா கண்ணோடு போயிருக்குமா. இனி ரோஸ் கலர் பெயிண்ட் அடித்தா தான் பாரு ஆள். ஏண்டா நம்ம சொன்ன கலர் அடிச்சு கிடக்கா பார்க்கறதுக்கு போகணும். அவர் எங்களை வீட்டுக்கு சூஸ் பண்ண கலர் வந்து ரோஸ் கலர் பெயிண்டை மெயினாக கொடுத்துட்டு போர்டர்களுக்கு சிவப்பாலையும் பச்சாலையும் பட்டான். அப்படி இருக்குமே ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொரு விதம் நேரி விளையுதாப்பா. ஓகே இப்போ எல்லாம் கதவுகள் போட்டு மூடியாச்சு தானே. ஐயோ சாப்பிட்றேல சாப்பிடும். சாப்பிட்றா ஓ ஆண்டியோ எப்போ
அள்ளி கருவாடால ஓ அதுதான் போல என்ன அவ எவ்வளோ ஆள் வந்து போல ஏற்றுறேன் அதான் இல்லாட்டி நின்று தான் வந்திருப்பாள் மேலே கிடக்கன்ட்டு அவள் நின்றாண்டா பெம்பல கதைக்கிறாம்பல நல்ல கேள்வியல் கேட்பாள் வெள்ளாந்தி கேள்வியல் ஏன்னு இந்த ஓட்டை விட்டு கிடக்காம அதுதான் அப்போ யோக்கா இருக்கும் வந்து அடே கரண்ட் பில்லு எப்படி வரும்னு சொல்லுவான் தம்பி அதுதான் யோசிக்கிறேன் நான் படுக்கக்குள்ள என்னண்டு அதுதான் யோசிக்கிறேன் நான் படுக்கக்குள்ள எல்லா ரூமுக்கும் ஏசியை பூட்டி போட்டு போய் மொட்டை மாடியில் படுக்க வேண்டிய அதுதான் உம்மா காது அறியும் இந்த யாரும் விசிட்டர்ஸ் வந்தால் அவையில் யூஸ் பண்ணலாம் நம்ம போய் மொட்டை மாடியில் படுக்க வேண்டிய இயற்கை காற்று படுக்க வேண்டிய பா இங்கே வாடாம்பி கொஞ்சம் கூட்டுறா யாரி விளையிறா அப்பா கொஞ்சம் கூட்டி கிட்டி விட்டால் தான் வேறவங்க யோசிப்பாங்க என்னண்டு இல்லை கூட்டு பா ஆனால் ரெண்டே கொஞ்சம் காற்று குறைவு இல்லைங்க காற்று குறைவுலாம் கிடக்கு இந்த வாரி தாண்டாகனம் முடிஞ்சா சரி பக்க கும்பம் ஃபுல்லாக பெயிண்ட் போட்டு விட சும்மா அந்த மாதிரி தான் இருக்குமா ஆனால் இப்போத்த வேலை ஆடுறக்கிறப்போ அந்த என்ன சொல்கிற அந்த ஒரு இதுகள் இல்லை தெரியுமா ஒரு இடத்துல நாங்கள் 2 வேலை செஞ்சோம்னு சொன்னால் அது எங்களோட வேலையால் ஏற்பட்ட ஒரு கஞ்சல் டஸ்ட்டுகள்ண்டா அதெல்லாம் கூட்டி கீட்டி க்ளீன் பண்ணி அந்த ஆயுதங்களை எடுத்து வச்சுட்டு போகணுன்ற அந்த ஒரு தன்மை இப்போத்த வேலையாளர்கிட்ட இல்லை ஒரு ஆள் 2 இல்லை 2 பேர் 2 இல்லை பொதுவாக எல்லாரும் அப்படி செஞ்சான்னு சொன்னால் வீடு இவ்வளோ டஸ்ட்டாக அதான் இப்போ வந்து சொல்லுவாங்களே வந்து இப்போ ஒவ்வொருத்த தவறையும் வந்து இல்லை ஒரு ஆள் எல்லாத்த தவறையும் ஒரு ஆள் திருத்ததை விட ஒவ்வொரு திருந்துனா தண்டை வாழை எல்லாம் திருந்துப்பட்டுருந்தாப்பா உண்டு இந்த மாதிரி தான் எங்களோட நாட்கள் வந்து நகர்ந்து கொண்டு இருக்குது மக்கள் கொஞ்சம் மெதுவாக கூட்டணும் இல்லாட்டி திருப்பி அடிக்கணும் நமக்கு டஸ்ட் மூஞ்சைக்கு இப்படி வேண்டாமல் அமர்த்தி சரசரண்டு கூட்டினோம் இப்படி தான் போகுது எங்களோட நாட்கள் மக்களே ஒரு கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதுகளையும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கொள்ளுங்க எதுவும் சஜஷன் இருந்தால் தெரிவித்து கொள்ளுங்க என்ன சொல்கிறது செய்கிற ஒருக்கா தாண்டபடியாக ஒரு சில விஷயங்கள் புது ஐடியாக்கள் வரக்குள்ள செய்ய அப்படிருந்தால் அதெல்லாம் டக்குன்னு செய்கிறேன் இப்போ உதாரணமாக இங்கே இதில் அந்த ஒரு போல் லேம்ப் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு டக்குன்னு டிசைட் பண்ணி போட்டு ரைட் வெட்ட போகிறீங்களா வெட்டுங்க போடுங்க பிரச்சனை இல்லை புட்டி வச்சு பெயிண்ட் அடிக்கக்குள்ளே அதை செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெட்டி வச்சாச்சு ஏன்னா பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை பெயிண்ட் அடித்தா அப்புறம் ஸோ அந்த மாதிரிக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு நினச்சிட்டா செஞ்சு விடணும்னு செய்கிறது இப்படி போய்கொண்டிருக்குது மேலே அப்பான்ற பங்களிப்பு பெரிய ஒரு பங்களிப்பு அப்பா பாவம் இந்த மனுஷன் கொஞ்ச படி மட்டும் கரைச்சலாம் இதில் கூட்டுற காத்தில்லாட்டி நிற்கலாம் இப்போ இதுக்கு நிற்க போகிறதில்ல தான் பூட்டி விட்டுருவோம் என்றால் டஸ்ட்டு சரியோ ஐயா சாத்தேக்கில் இப்படி லைட்டாக நோம்பல் அழுத்து சாத்துனா காணும் கண்ட வாட்டுக்கு அடிக்காமல் இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்களெல்லாம் பாவண்டா அப்போ இப்போ நம்ம இப்போ வீடு வரக்குள்ளே செய்யக்குள்ளான்னு இந்த ஒவ்வொரு பொருள்களும் யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு அருமை தெரியுது அவங்கள்ட்ட கதை அது இருந்தெல்லாம் அவ்வளோ பாவமேன் அதுதான்
இவ்வளோ அடிகளை போட்டு அடிப்பாங்க. ஒரு 5000 6000 காசில் வாங்கி போட்டு ரூமில் கொடுத்து லொக் பண்ணக்கா. நீ வெளிப்பக்கத்தை வந்து எடுக்கிறீங்க. கதவை தும்பு தெரியாது துறைக்கு 2000 பேச வாங்கிட்டு நான் பூட்டி போட்டு வைக்க நீ இந்த பக்கம் வந்து எடுக்கிறீங்க. நீ நல்ல சோக்கான கொமெண்ட் எழுதியிருந்தாங்கள்டா ஒரு சிலர் இந்த கதவு கலர் ஓகேண்டு. இந்த கதவு கலர் ஓகேன்னு போட்டிருந்தாங்க. சில பேர் சரியில்லைன்னு போட்டிருந்தாங்க. ஒரு டேஸ்ட் ஒவ்வொரு விதம். இதுவும் பிள்ளையண்டு இல்லை கலர். ஆனால் எங்களோட ஏற்கனவே நாங்கள் சூஸ் பண்ண கலருக்கு மச்சா இதில் தான் பிரச்சனை. ரைட் தமிழ்துரா அதான் சொன்னனே, வேலை செய்கிறவங்க யோசித்து செஞ்சு கொண்டு அந்தந்த நேரமே க்ளீன் பண்ணி விட்டால் எங்களுக்கு வேலை குறைவு. இல்லாட்டி கரைச்சிடலாம். சரி இது படத்தை முடிங்க. ஓ நீ படம் டைம் படம் இப்படியே எங்களோட படம் ஓடிக்கொண்டிருக்கும். வீடியோ படத்தை நாங்கள் இப்போ பவுஸ் பண்ணுறோம். பவுஸ் பண்ணி போட்டு நாளைக்கு இதில் இருந்தோம் இல்லாட்டி இன்னும் ஒரு புது வேலையிலையோ புது டிசைன்லையோ வந்து உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் இதில் கூட்டி முடிச்சு போட்டு குளிச்சு போட்டு தான் சாப்பிடுவோம். வந்து பாய் பாய் சொல்லக்கூடியா. என் அக்னியும் இல்லை. கதைக்கு பெம்பல் காணா கிடக்கு. தனியாக 2 பெம்பல் வச்சு கூட்டவும் இல்லாதானே. இல்லை செல்லக்குட்டியே சாப்பாடு முடிய போது டக்குன்னு இல்லைங்க போய் வேண்டிக்கொண்டு வரனோட போட்டு வந்து வடிவாக சாப்பிட்டு படுத்து கிடக்குறாள்டாப்பா. மேலே இப்போ சும்மா நிற்கிறோம். வர அதெல்லாம் முடிஞ்சு நீ எல்லாம் விஷயம் மறைஞ்சான் இருக்கிற அதில் உண்மையாவோ சரியா என்ன சரி. அப்போ நாங்கள் முடிச்சு கொள்வோம். முடித்தா தான் நீ எடிட் பண்ணிக்க நீ போட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு படுக்க சரியாக இருக்கும். நாளைக்கு சந்திப்போம் மக்களே. டஸ்டப்பா. ஓகே இருக்கா. பாய் பாய் பாய்.